ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம எல்லாருக்குமே நண்பர்கள் வட்டாரம் என்பது கண்டிப்பாக இருக்கும். அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக 2-3 ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நமக்கு உண்மையாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே எல்லா காலத்திலையுமே எல்லாருக்குமே உண்மையாக இருக்கவே முடியாது. ஸோ அதுக்குள்ளே நிறைய குளறுபடிகள்லாம் நடக்கத்தான் செய்யும். ஸோ இது சகஜம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஜிகே, அன்புடன் ஜிகே. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம என்ன தான் மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் யாராவது ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் இல்லை ஏமாத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாருக்குமே நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். இந்த மாதிரி நபர்கள் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம உண்மையாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மளே வெறுக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நடந்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் சகஜம் தான். இதை நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கவே கூடாது. அவங்களால நம்ம ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கும். அதனால் அவங்கள அவாய்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. நீங்கள் நல்ல நண்பர்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீங்கள் தப்பு பண்ணும்போது அதை ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த மாதிரியான நண்பர்கள் மட்டும்தான் நீங்கள் வளர்கிறத விரும்புவாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் என்ன செஞ்சாலும் கூட சேர்ந்துக்கிட்டு செய்கிறது. இது இந்த மாதிரியான நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு கெட்ட வழிகளுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களே நிறைய பேரை பார்த்துருக்கலாம். சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்போ இல்லை காலேஜில் படிக்கிறப்போ நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக பழகிருப்பாங்க. ஸோ இப்போவே நீங்கள் சொல்லலாம், ஸோ அவனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறதுக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கையில் இது சகஜமானது. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒன்றாவே வளர்ந்துருப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணாலும் அவங்க கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வேறு வழி இல்லை, அப்படி தான் நம்ம வளர்ந்து ஆகணும். ஆனால் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க செய்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு தெரியும் போது ஒன்று அவங்கள இது வேணாண்டா, இது தப்பு அப்படின்னு சொல்லணும். இல்லைனா கண்டிப்பாக அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. நம்ம இப்போ நிகழ்காலத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மது பழக்கத்துக்கு போதைக்கு அடிமையாகிறது நண்பர்களால் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மது போதைக்கு அடிமையாகிறது இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நல்ல நண்பர்களை சூஸ் பண்ணாது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 2-3 பேர் தான் அதிகபட்சம் எந்த ஒரு மது பழக்கம் இதுக்கு இல்லாமல் அடிமை இல்லாமல் இருக்காங்க. மற்ற எல்லாருமே அது கண்டிப்பாக அதுக்கு அடிமையாக தான் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையை சீரழிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மற்ற எந்த அடிக்ட்லேருந்து கூட வந்துடலாம், பட் மது பழக்கத்துலேருந்து வெளியில் வரவே முடியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ நல்லா இருந்த பசங்க கூட அந்த மாதிரி மது பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கெல்லாம் போய் இருக்காங்க. ஸோ அவங்க திரும்ப மீட்டு எடுக்க முடியுமானா கண்டிப்பாக கஷ்டம்தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர்லாம் ரொம்ப மோசமாகிட்டாங்க. இந்த மது போதைக்கு அடிமையாகி மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்கள மீட்டு திரும்பவும் ரியல் லைஃப்க்கு கொண்டு வர முடியுமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரியான உங்கள் நண்பர்கள் எப்படி யாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்கள நல்வழிப்படுத்துறது நம்மளுடைய கடமை. இப்போ நம்ம சுற்று வட்டாரத்தில் பார்க்கும்போதே மது போதையினால தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிறதும் அதனால தான். ஸோ நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதும் அதே அந்த ஒரு குடிப்பழக்கனால தான். ஸோ இதிலேருந்து வெளியில் வந்துட்டாலே நிறைய பிரச்சனைகள் சரியாகும்னு நினைக்கிறேன். இந்த மது பழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒழிக்க முடியாது. ஏன்னா இது உலகம் ஃபுல்லாகவே பரவி இருக்குது. ஒரு பெரிய பிஸ்னஸாகவே இது நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம நினச்சா நம்மளாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது நம்மளோட நல்ல நண்பர்கள் மட்டும்தான். ஸோ நல்ல நண்பர்கள் யாருமே இல்லைனாலும் ஸோ ஓரளவுக்கு கூட நீங்கள் பொழைச்சிக்கலாம். பட் இந்த மாதிரியான நண்பர்கள் ஒருத்தனவங்க கூட இருந்தாலுமே நீங்கள் பொழைக்கவே முடியாது. நீங்களும் அவங்கள மாதிரி தான் ஆயிடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. ஸோ உங்களுடைய நண்பர்கள் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள சொல்லி நல்வழிப்படுத்துங்க. இது நம்மளுடைய முக்கியமான கடமை. ஏன்னா இங்கே எல்லாருமே ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொருத்தரையும் சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம தானே பார்த்துக்கணும். அப்போ கண்டிப்பாக நம்ம நல்ல நண்பர்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து சூப்பரான கண்டென்ட்டில் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் எடிட்டிங்லாம் நல்லா பண்ணி வீடியோலாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.